கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்துக்குள் நாம் அடியெடுத்து வைக்கும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் தேவனுடைய வல்லமையான வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மை உள்ளவராகவும் நேர்மையாக உழைத்தும் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்கிறார்களா? உங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தட்டி பறிக்க சதி திட்டங்களை தீட்டுகிறார்களா? எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று தனிமையில் கண்ணீர் வடிக்கிறீர்களா? இன்று தேவன் உங்களுக்கு சொல்லும் வார்த்தை இதுதான். எதிரிகள் சூழ்ச்சி செய்தாலும் அஞ்சாதே, தேவன் உங்களை காப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் யாக்கோபின் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமானவர்களே. யாக்கோபு தன் மாமனாராகிய லாபானிடம் பல வருடங்கள் உண்மையாய் உழைத்தார். ஆனால் லாபான் என்ன செய்தார்? யாக்கோபை ஏமாற்றி அவருடைய கூலியை 10 முறை மாற்றினார். யாக்கோபை அழிக்கவும் அவரை ஒன்றுமில்லாதவனாய் அனுப்பவும் லாபான் மனித ரீதியாக சாத்தியமான எல்லா சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் கையாண்டார். ஆனால் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி என்ன சொல்கிறது என்று தெரியுமா? வாசிப்போம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி. ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக திட்டமிடலாம், உங்களுக்கு எதிராக சதி வலைகளை பின்னலாம், உங்கள் கூலி, உங்கள் உயர்வை, உங்கள் மகிழ்ச்சி ஆகியவற்றை தடுக்க அவர்கள் நினைக்கலாம். ஆனாலும் உங்களை அழைத்த தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எதிரி ஒருவன் உங்களுக்கு தீங்கிழைக்க என்னும் அந்த தருணத்திலே தேவன் தலையிட்டு அதற்கு தடையாக நிற்கிறார். ஆமென். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதபடி அவர் பார்த்து கொள்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, மனிதர்களின் சூழ்ச்சிகளை முறியடித்து உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பின் வேலியை அவர் அமைப்பார். ஹல்லேலூயா. இன்று உங்களுக்கு விரோதமாக இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதிருங்கள். உங்கள் மீது சுமத்தப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகளும் அவதூறுகளும் உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. உங்கள் வேலை அல்லது தொழில் உங்களுக்கு விரோதமாக தீட்டப்படும் சதி திட்டங்களால் உங்களை வீழ்த்த முடியாது. ஆமென். லாபான் அவரது கூலியை 10 முறை மாற்றி இருந்தும் யாக்கோபை ஆசீர்வதிப்பதிலிருந்து தேவனை யாராலும் தடுக்க முடியவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, யாக்கோபு மிகுந்த செல்வத்துடனும் ஆசீர்வாதத்துடனும் புறப்பட்டு சென்றார் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்களை ஏமாற்ற முயன்றவர்களின் முன்னிலையிலே தேவன் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் செய்வார். மனிதர்கள் உங்களுக்கு இழைக்க நினைத்த தீமையை தேவன் உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இனி அழாதிருங்கள், இனி கலங்காதிருங்கள். ஆமென். உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்பவர்களுக்கு குறித்து கவலைப்படாமல் உங்கள் கண்களை தேவனை நோக்கி ஏறிடுங்கள். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய கிருபையும் புதிய ஆரம்பங்களையும் தந்தருள்வாராக. அல்லேலூயா. உங்கள் குடும்பம் சமாதானத்தால் நிரப்பப்படும். உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமும் பலனும் கிடைக்கட்டும். உங்கள் வேலை, தொழில், படிப்பு ஆகிய அனைத்திலும் தேவன் உயர்வை தந்தருள்வாராக. உங்களுக்கு எதிராக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் உங்கள் பயணங்களை பாதுகாத்து எல்லா ஆபத்திலிருந்தும் காத்தருள்வாராக. உங்கள் ஜபங்களுக்கு பதில் கிடைக்கட்டும். மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டு புதிய வாய்ப்புகள் உங்களுக்காக மலரட்டும். எனக்கு பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். மற்றவர்களின் சூழ்ச்சிகளாலும் வஞ்சகத்தாலும் மன சோர்வுற்றிருக்கும் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு வல்லமை உள்ள பாதுகாப்பு கேடயமாய் இருப்பீராக. ஆண்டவர், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவரை விவரிக்கப்பட்டுள்ளபடியே அவர்களை எல்லா தீங்கிலிருந்தும் காத்து அவர்களின் எதிரிகளை தடுத்து நிறுத்தும் ஐயா. இந்த மாதத்தில் அவர்கள் இழந்த அனைத்தையுமே இரட்டிப்பாக திரும்ப தந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கும் பிள்ளைகளாக அவர்களை மாற்றி அருளும். உமக்கு சாட்சியா அவர்களை நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர எங்களோடு இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ நற்செய்தியை தொடர்ந்து பெற எங்கள் சேனல்களை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.